குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 போலீஸ் எக்ஸாமுக்காக, அதாவது பிசி எக்ஸாமுடைய கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2025 எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டாபிக் 14 தேர்வுகள் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 தேர்வும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும் நடைபெறும். கட்டாயமாக இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னா ஸ்க்ரீனில் இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், ஷெடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நடத்துறது தான் இது. ஓகேங்களா? அது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் 135 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டே ஷீட்டில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஷின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணிடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே 6 to 10 புக் பேக்லேருந்து மட்டுமே உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த இது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டோடைய வினாக்கள். ஓகேங்களா? இது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சருக்கு எந்த ஆன்சருக்கு தப்பாக இருந்தாலும் அது தாராளமாக க்ளைம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். க்ளைம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஃப்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், என்ன கொஸ்டின் டைப் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் போட்டு உள்ள பொருள், அது டீட்டெயிலாம் இதுதான். இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு கோர்வையாக வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை போட்டுக்கோங்க. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் க்ளைம் பண்ணணும்னா நம்மகிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் ஆஃப் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? 2025 பிசி ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தோம். ஓகேங்களா? ஃபார்ம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை போட சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3648 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்களுடைய மார்க்கை வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சிருக்கோம். இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை சார் நான் வந்து என்னோட மார்க் வரும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது, நல்லது தான். அடுத்த எக்ஸாம் வந்தால் கூட நீங்கள் ஃபிசிக்கல் இப்போ அட்டன் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னாச்சும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்னாக இருக்கீங்க ஜென்ரல் ஸ்போர்ட்ஸு, உமன் வந்து ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் மென்னாக இருக்கீங்கன்னா ஓசி இருக்கீங்கன்னா 57க்கு மேலே நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 57க்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸாக இருந்தீங்கன்னா 50 போதும். ஓகேங்களா? 50க்கு மேலே. அடுத்தது இதே பிசியாக இருந்தீங்கன்னா அதே 57க்கு மேலே. ஓகேங்களா? பிசியில் வந்து ஸ்போர்ட்ஸ்னால் 50. ஓகேங்களா? எம்பிசினா 57+, அதே எம்பிசியில் ஸ்போர்ட்ஸ்னால் 50+. ஓகேங்களா? பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 48+, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்கன்னா 43+. ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 57+, 50+. ஓகேங்களா? அடுத்து எஸ்சி ஏவாக இருந்தீங்கன்னா 57+, 50+. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஜென்ரல், இது ஸ்போர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 55+, ஒரு 50+. ஓகேங்களா? அதே நீங்கள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 52+, ஸ்போர்ட்ஸாக இருந்தீங்கன்னா 45+. ஓகேங்களா? பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 52+, 45+. அதே எம்பிசியாக இருந்தீங்கன்னா 52+, 45+. ஓகேங்களா? பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 40+. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா 35+. ஓகேங்களா? அடுத்து எஸ்சியாக இருந்தீங்கன்னா 52, 45. அதே எஸ்சி ஏவாக இருந்தீங்க அப்படின்னா 52, 45. ஓகேங்களா? எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50+, 43+. ஓகேங்களா? என்ன சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஸ்போர்ட்ஸ்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஹெவி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வரும், நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டை விட குறையும் தான். ஓகேங்களா? போன ஆண்டை விட கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். அதனால் தயவு செஞ்சு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோச்சிங், நல்ல கோச் இருக்கிற அகாடமியாவோ இல்லை வந்து நீங்கள் பர்சனல் கோச்சிங்காவோ இல்லை அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள்.
சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணிட்டு ரிட்டன் வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால் நல்லா 4 இடத்துல விசாரிச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் சரியில்லைனா இமீடியட்டாக வெளியே வந்துருங்க. நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது தான் எல்லாருக்குமே சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு லைஃப். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு லைஃப், அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போகிறீங்க, ஃபிசிக்கல் வந்து சரியாக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை அவங்க வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னா இமீடியட்டாக வெளியே வந்துட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ண பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து காசு வேஸ்ட் ஆகுதுன்னு அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப். சப்போஸ் நீங்கள் 24 அடிச்சிருந்தால் உங்களுக்கு வேலை கூட கிடச்சிருக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்கல் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பெரிய ரோல் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது இதில் சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா மென்னாக இருந்தீங்கன்னா 60க்கு மேலே, உமனாக இருந்தீங்கன்னா 55க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா சேஃப் ஜோனுங்க. இதில் நீங்கள் 24 அடிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? கம்பல்சரி நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அடுத்தது மொத்தம் 3644 வேகன்சி, 2.25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க ஃபிசிக்கலுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் 3600 × 5 போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரேட் 2 கான்ஸ்டபிளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 7% தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வார்டன், ஓகேங்களா, ஜெயில் வார்டனாக இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10% ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிளில் 7% தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எடுக்கிறாங்க. மிச்சம் 3% வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒதுக்கி இருக்காங்க. மெச்சத்தக்க விளையாட்டுகள் அப்படின்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3% போய் சேரும். சரிங்களா? சப்போஸ் அதில் வேகன்சி ஃபுல்லாகலைன்னா உங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து எடுத்துக்குவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக வச்சதுக்கு இது ஒன்று தான் முக்கியமான ரீசன். ஓகேங்களா? இந்த 7%ன்றது தான் முக்கியமான ரீசன். அதனால தான் நம்ம மார்க் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வேலைக்கு போக முடியும். அந்த நம்பிக்கையோட ஃபிசிக்கல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு 24 ஸ்கோர் பண்ண பாருங்கள். இதை ஸ்கோர் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்து உள்ளே போக முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம். அந்த மார்க் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் கொடுத்த மதிப்பெண் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நீங்கள் யூனிஃபார்ம் போகிறது உறுதி. நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மார்க்கில் இப்போ நான் என்ட்ரி பண்ணது இல்லாமல் வேறு ஏதாவது கோட்டாவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மார்க்கு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய பேர், என்ன கேஸ்ட்டு, என்ன மார்க்கு, மேலா ஃபீமேலா, என்ன கேட்டகரியில் கேட்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.